வெல்கம் டு பீஸ் நர்சரி கார்டன். இந்த வீடியோவில் நாம் பீஸ் நர்சரி கார்டனில் இருக்கக்கூடிய பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்ககிட்ட 5 ரூபீஸ்லேருந்தே பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த பிளான்ட்டோட பிக்சரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஒவ்வொரு பிளான்ட்டாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லோ கலரில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செடி. இதை மெயின்டைன்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஒரு மரம் வளர்க்க ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் போதுமான இடம் இல்லை அப்படின்னா இந்த செம்பருத்தி செடியை நீங்கள் நடலாம். இது ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சாலே போதும், இது ரொம்ப அழகாக வளர்ந்துடும். இந்த செடியோட பேர் என்னென்னா ஃபிலடென்ட்ரான். இப்போ இதோட இலையும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். இதோட அந்த திழுந்த இலைன்னு சொல்கிறது ரொம்ப லைட் க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். இதுவும் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். இதில் ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சாலே போதும், இது அழகாக வளர்ந்துடும். இப்போ இந்த பிளான்ட்டோட பேர் என்னென்னா சிங்கோனியம். இதை இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாகவும் நம்ம இதை வளர்க்கலாம். இந்த செடி ஃபேன் வகையை சார்ந்தது. இதையும் இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். இது படர்ந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை டெக்கரேட்டிவ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் லோ மெயின்டெனன்ஸ் தான். இந்த செடியோட பேர் கலாடியம். இதை பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிங்க் கலர் இந்த செடியை இன்னும் ரொம்ப அழகாக காட்டும். இதுவும் இன்டோர் பிளான்ட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் நீங்கள் இதை நட்டு வளர்க்கலாம். இதுவும் லோ மெயின்டெனன்ஸ் தான். டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த பிளான்ட்டோட நேம் என்னென்னா ரியோ. இது க்ரீன் அண்ட் பர்பிள் கலர் காம்பினேஷனில் இருக்கும். இதை இன்டோர் பிளான்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இது லோ மெயின்டெனன்ஸ் தான். டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சாலே போதும், இது ரொம்ப அழகாக வளர்ந்துடும். இந்த செடியோட பேர் என்னென்னா பிளாக் ஸ்பைரல் குரோட்டன். இதை மெயின்டைன்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு இலை வச்ச ஒரு பிளான்ட் நீங்கள் நடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குரோட்டனை நீங்கள் நடலாம். இதை டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த செடியோட பேர் எஃபிஷியா. இதில் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பூவும் ரெட் கலரில் இருக்கக்கூடிய பூன்னு 2 டிஃப்ரெண்ட்டான கலரும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவும் லோ மெயின்டெனன்ஸ் தான். இதில் ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சாலே போதும், இந்த செடியை ஈஸியாக வளர்த்துடலாம். இதையும் டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த செடியோட பேர் என்ன சென்சேவிரியா. இதோட ஸ்பெஷல் என்னென்னா இதோட இலை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக இது வாடி போகாது. இதுவும் இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். இதுவும் லோ மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாகவும் இந்த பிளான்ட்டை நீங்கள் வளர்க்கலாம். இந்த பிளான்ட்டோட நேம் என்னென்னா கார்டிலைன் ஃப்ரெடிகோசா. இதை நீங்கள் இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், அவுட்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம். இந்த டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது லோ மெயின்டெனன்ஸ் தான். கட்டிங்ஸும் அவைலபிளாக இருக்குது, ரூட்டட் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ்னு உங்களுக்கு தேவையான பிளான்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.